வேலைக்கு போகக்கூடிய லேடீஸும் ஜென்ஸும் காலையில் ஈஸியாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு சாண்ட்விச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது போக 2 முட்டையையும் வேக வச்சுக்க போகிறோம். ஒரு உருளைக்கிழங்கையும் 2 முட்டையையும் நம்ம வேக வைக்கிறோம். அந்த வேக வைக்கிற நேரத்துக்குள்ளே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். முட்டை வெந்த உடனே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு தாளிக்கிறோம். வேறு ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கலை. இது கூட வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கிறோம். இது நல்லா வதங்கி வரும்போது பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறோம். பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த தக்காளியையும் கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா காய்கறிகளும் சேர்ந்த ஒரு நல்ல சத்தான உணவு கிடச்சிரும். கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸு எல்லாமே அதில் சேர்த்துருக்குறோம். நம்ம அது கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ இந்த காய்கறிகளை மட்டும் முதல்ல வதக்கிட்டு இந்த ப்ரெஷர் பேன் மூடியை போட்டு மூடிடுறோம். ஆனால் வெயிட் போடாமல் கொஞ்சம் அந்த சூட்லேயே வேகிற மாதிரி பார்த்துக்கிறோம். இப்போ திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதங்கின உடனே அந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் கொத்தமல்லி தழையையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். தோசைக்கல்லில் 4 ஸ்லைஸு ப்ரெட்டை வச்சு அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான வெண்ணெயோ அல்லது நெய் அல்லது ஒன்றும் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயவே வச்சுக்கலாம். அதை வச்சு ப்ரெட்டை 2-3 தடவை திருப்பி நம்ம மாற்றணும். அப்படி மாற்றினோன்னா ஓரளவு டோஸ்ட் ஆகி அது லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே அதை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம ஏற்கனவே சமைச்சு வச்சுக்கக்கூடிய அந்த காய்கறி எவ்வளோ நம்ம மேக்ஸிமம் வைக்க முடியுமோ அவ்வளோ அதில் வச்சு அதை சாண்ட்விச் ஆக்கிக்கிறோம். இது மாதிரி 4 ஸ்லைஸ் ப்ரெட்டில் 2 சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கிட்டோம்னாலும் போதுமானது. அது கூட 2 எக்கும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் பசியும் தாங்கும். சவுண்ட் மைண்ட் என்ன சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா சாப்பிட்டோன்னா தான் நம்மளால் நல்லா வேலை பார்க்க முடியும். இது மாதிரியான சிம்பிள் ரெசிபீஸை நம்ம செய்யலாம்.